வெல்கம் டு வீட்டு கிச்சன். இந்த வீடியோவில் நாம் முட்டை போண்டா எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். இப்போது 5 முட்டை வேக வச்சுருக்கேன். இதை நல்லா தொடச்சி வச்சுக்கணும். இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. முழு முட்டையாக போடும்போது நல்லா தெறிக்கும். அதனால நம்ம இந்த மாதிரி ஹாஃபாக கட் பண்ணி எடுத்துருக்கோம். முட்டை வெட்டின பிறகு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். 1 கப்பு கடலை மாவு எடுத்திருக்கேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட். இதை நம்ம ஃபஸ்ட்டு ட்ரையாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடால ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு. இது ஆப்ஷனல் தான். நீங்கள் சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம ட்ரையாக மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூடால நம்ம தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். ரொம்ப நிறைய தண்ணி விட வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா திக்காக நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நமக்கு போண்டா மாவு ரெடி ஆகியாச்சு. பாருங்கள், நல்லா திக்காக இருக்குது. இது இனி இருக்கட்டும். இப்போ எண்ணெய் சட்டி அடுப்பில் வச்சுருக்கோம். எண்ணெய் காஞ்சாச்சு, செக் பண்ணியிருக்கேன். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய மாவில் முட்டையை டிப் பண்ணி போட்டுடலாம். பக்கம் மாற்றி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகியாச்சு. பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. இதை நம்ம எடுத்துடலாம். சுவையான முட்டை போண்டா ரெடி ஆகியாச்சு. இது நம்ம கடைகளில் சாப்பிடக்கூடிய மாதிரி நல்லா சாஃப்டாக நல்லா பொவ்வி வந்திருக்கு. பாருங்கள், இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.